ஹாய் எவ்ரிவன். கடந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரைக்கும், அதாவது கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் இலங்கையில 1,17,970 வாகன விபத்துகள் நடந்திருக்குது. இந்த வாகன விபத்துக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12,140 பேர் என்ன செய்யணும் உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 33,259 பேர் நிரந்தர ஊனமுற்றவர்களாக என்ன செய்யணும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 5 வருடத்துடைய ரெக்கார்ட் தான் இது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா 2,243 பேர் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா உயிரிழந்திருக்கிறாங்க இந்த வாகன விபத்துக்களால. சோ இப்படியாக இலங்கையில் அதிகரிச்சிருக்கிற இந்த வாகன விபத்துக்கள் காரணமாகத்தான் இலங்கையினுடைய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிற அந்த ப்ராஜெக்ட் கூட இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை ஒன்று என்ன செய்யறாங்க எடுத்திருந்தாங்க. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் 2 வாரங்களுக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை. இந்த விடயம் தொடர்பாக இலங்கையுடைய தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம், அதே போல தனியார் போக்குவரத்து சார்ந்த ஊழியர்களுடைய சங்கம் வந்துட்டு கடுமையான அதிருப்திகளை தெரிவித்திருந்தாங்க. இதுக்கு எதிராக நாங்கள் ஸ்ட்ரைக், அதாவது வேலை நிறுத்தங்களை முன்னெடுக்க போறதாக அறிவிச்சிருந்தாங்க கடந்த நாட்கள்ல. இந்த இலங்கை மக்களும் என்ன செய்யறாங்க, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் வந்துட்டு சில சந்தர்ப்பங்களில் சில மக்கள் அதிகமானவங்க என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு ஜோக்கான விஷயமாகவும் இதை கேள்விக்குட்படுத்துற ஒரு விடயமாகவும் என்ன செய்யறாங்க மாற்றி இருந்தாங்க. அதே போல இது தேவையற்ற விடயம், இப்ப வந்துட்டு இது அரசாங்கம் இதுவா முக்கியமான விஷயம், இதையா செய்யணும் என்ற அடிப்படையிலையும் பல்வேறு விமர்சனங்கள் என்ன முன் வச்சிருந்தாங்க. சோ இது சம்பந்தமான விஷயம் அரசாங்கம் இப்படி முன்னெடுத்துக்கிற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் கூடாக செய்யப்பட்டிருக்கிற இந்த வீதி போக்குவரத்துல மெருகின்ற, அதே போல பொது போக்குவரத்துல பயணிகளுக்கு அசௌகரியமாக வீதி மீறல்கள் முறைகளாக நடந்து கொண்டு வாகனங்களை செலுத்துகின்ற பஸ் சாரதிகள், பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற இந்த செயற்பாடு எவ்வளவு முக்கியமானது. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்ஸுகளால இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற உயிரிழப்புகள், அது அரசு பஸ்ஸுகளாக இருக்கட்டும், எஸ்எல்டிபி பஸ்ஸுகளாக இருக்கட்டும், அதோட தனியார் பஸ்களால் ஏற்படுத்தப்பட்ட உயிரிழப்புகள் எத்தனை விபத்துக்கள் இவங்களால மட்டும் ஏற்பட்டிருக்குது என்ற இந்த விஷயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய பார்க்க போறோம். ஸோ வீடியோ என்ன செய்ய கட்டாயமாக முழுமையாக பாருங்க. அதே போல என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த விடயம் தொடர்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் கூட முன்னெடுக்கப்படுகிற இந்த விடயத்தை ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விடயமாகவும் இது தேவையற்ற விஷயமாக பார்க்கிறவங்களுக்கும் கட்டாயமா என்ன செய்யணும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட சேனலையும் என்ன செய்யணும் முதல்ல நீங்க பாக்குறீங்கன்னா கட்டாயம் மறக்காம என்ன செய்யணும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதே போல வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சோ இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த திட்டத்துக்கூடாக இலங்கையுடைய போலீஸ் திணைக்களம் என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா 2 மிக முக்கியமான விடயங்களை கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வாகனங்கள்ல அலங்காரங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற, அதே போல தேவையில்லாம பயன்படுத்தப்படுகின்ற இந்த மின் விளக்குகள், அலங்கார பொருட்கள், இந்த மாதிரி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற எல்இடி பல்புகள், இந்த மாதிரியான விஷயங்களை வாகனத்திலிருந்து அகற்றணும் என்கின்ற விஷயத்தையும், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பொது போக்குவரத்துகள்ல போலீசார பாத்தீங்கன்னு சொன்னா சிவில் உறுப்புகள்ல ஏற்றி இதுல நடக்கின்ற அந்த விதி மீறல்களை, அந்த டிரைவர் சாலை அல்லது கண்டக்டர் சாலை நடக்கின்ற விதி மீறல்களை என்ன செய்யணும் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை என்ன செய்யணும் எடுக்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க. இந்த 2 வார காலங்களுக்குள்ள இந்த விடயங்களை இவங்க சரி செய்து கொள்ளணும் என்று என்ன செய்யணும்னா இந்த போலீஸ் திணைக்களம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யூனியனாக இருக்கட்டும், அதே போல பஸ் உரிமையாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுக்கு போதிய ஒரு அறிவித்தல், போதிய ஒரு அவகாசம், கால அவகாசம் கொடுக்காம இப்படியான விடயங்களை செய்யறது பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இதனால இருக்குது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அடிப்படையிலும், அதே போல இன்னும் ஒரு கட்டத்தில் மேல போய் பாத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பஸ் டிரைவர் கொழும்புல என்ன செய்தான்னு சொன்னா போலீசார் இப்படியான ஒரு பரிசோதனை செய்து நடவடிக்கை ஒன்று எடுக்கிற நேரத்தில் அவர் ரோட்ல போன பஸ் பயணிகளை ரோட்ல இறக்கி விட்டுட்டு போன சம்பவம் என்ன செய்ய பதிவாகி இருந்தது. அதுக்கு எதிராக அந்த டிரைவருக்கு எதிராக என்ன செய்திருக்கிறாங்கன்னா இப்ப அவரும் நடவடிக்கைக்கு உள்ளாக்கி இருக்கிறார். அவர் வாகனங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பஸ் பயணிகளை ஏற்றுகின்ற இந்த வாகனங்களை செலுத்த முடியாத ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இந்த அளவுக்கு என்ன செய்யணும் இவங்களுடைய செயற்பாடுகள் போயிருது. எந்த அளவுக்குன்னா இலங்கையில சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிராக வீதி விபத்துக்களை குறைக்கணும் என்ற அடிப்படையில அரசாங்கம் வீதி நடைமுறைகள் அல்லது வீதியில இருக்கிற சட்ட விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லுகின்ற இந்த விடயத்துக்கு எதிராகவே நாங்க வேலை நிறுத்த போராட்டம் செய்வோம், அதுக்கு கால அவகாசம் தாங்கன்னு கேட்கிற அளவுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நடவடிக்கைகளை எதிர்க்கிறவங்க என்ன செய்யறாங்க இருந்திருக்கிறாங்க. அதே போல பொதுமக்கள நன்மைக்காக செயற்படுத்தப்படுகின்ற இந்த திட்டங்களை
பொதுமக்களை என்ன செய்யறாங்கன்னா இப்ப வந்துட்டு ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துறதும் அதே போல இந்த விடயங்களை வந்துட்டு ஒரு ஜோக்கான நகைச்சுவையான இது ஒரு தேவையில்லாத விஷயம், இந்த விஷயத்தை எதுக்கு இப்ப அரசாங்கம் முன்னெடுக்கணும், இதெல்லாமா கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையிலையும் என்ன செய்யறாங்க இந்த விடயங்களுக்கு எதிராக தங்களுடைய பேசுறதையும் தாங்க எழுதுறதையும் வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனாலும் இந்த விடய முக்கியத்துவமான விஷயமான்னு சொல்லி நாங்க பார்க்குற நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நாங்க என்ன செய்யணும் இதில் பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுகளில் நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கிறவங்க, குறிப்பாக பஸ் பயணங்களை நீண்ட தூர பயணங்களுக்காக தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறவங்கக்கிட்ட மட்டும்தான் இது விதமான அனுபவங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவு இவங்களுடைய இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறவங்களுடைய அனுபவங்கள் மிகவும் மோசமான அனுபவங்களை தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த பயணிகள் பஸ்ஸுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸுகளை வந்துட்டு அதிக அளவு சத்தம் போடுறது, அதே போல நீண்ட தூர பயணங்களுக்கு பொருத்தமற்ற வகையில் பஸ்ஸுடைய சீட்டுகளுடைய அமைப்பு இருக்கிறது, நெருக்கமான முறையில் ஏற்படுத்துறது, அதே போல பஸ்ஸில் வந்து அதிக அளவாக பயணிகளை ஏற்றுக்கொள்வது, அதே போல உயிர் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில வாகனங்களை இந்த சாரதியில் வந்து செலுத்துறது, போட்டி போட்டு ஓட்டுறது, அதே போல குறிப்பிட்ட டைமுக்கு வாரதில்லை, குறிப்பிட்ட டைமுக்கு கொண்டு போறதில்லை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்ல வந்துட்டு சில சந்தர்ப்பங்கள்ல இந்த உணவு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிப்பாட்டுற நேரத்தில் பொருத்தமில்லாத ஹோட்டல்கள்ல பொருத்தமில்லாத இடங்கள்ல வந்துட்டு இதை வந்து நிப்பாட்டுறதாக பல்வேறு முறைப்பாடுகளும் தொடர்ச்சியாக பொதுமக்களாலையும் இந்த பயணிகளாலையும் இவங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது, தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டுதான் வருது. அந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கையில வந்து பொறுத்தா இதெல்லாம் தாண்டி பொதுவாக பஸ்ஸுகளை சில நேரங்களில் பயணிக்கும் போது இந்த பஸ்ஸுடைய டிரைவர்ஸ் மாதிரி போன்ல பேசிக்கொண்டு ஓடுறதை கூட நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதா இருந்தது. இந்த அடிப்படையில் கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் இந்த விடயங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் எடுக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த பொதுமக்கள் இப்ப அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கிற உடனேயும் இதை ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்துற ஒரு விடயமாக மாத்துறாங்க. அதுக்கு பல காரணங்களும் இருக்குது. ஆனா இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் திணைக்களம் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்தும் போது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் இந்த விபத்துக்கள் வந்து இலங்கையில எவ்வளவு மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1,17,970 வாகன விபத்துக்கள் மட்டும் வீதிகளில் ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விபத்துக்களால 12,140 பேர் உயிரிழந்தது மட்டும் இல்லாம 33,259 பேர் என்ன செய்யறாங்கன்னா நிரந்தரமாக என்ன செய்யறாங்க ஊனமுற்றவர்களாக நிரந்தரமாக அவங்களுடைய நடவடிக்கை செய்ய முடியாத இயலாமையானாக டிசேபிள் பர்சனாக என்ன செய்யறாங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க, நிரந்தரமான ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற விஷயம். இதனால் அவங்களுடைய பாதிப்புகள் அவங்களுடைய குடும்பங்களுடைய நிலவரம் என்றது நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த நடவடிக்கையினுடைய முக்கியத்துவம் என்றது விளங்கும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு வருடத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,243 பேர் இந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வாகன விபத்துக்கான உயிரிழந்திருக்கிறாங்க. கடந்த 5 வருடத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வாகன விபத்துக்கள்லேயே 2005 வாகன விபத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸுகளால மட்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. பொது பயணிகளை கொண்டு போற பஸ்ஸுகளால் ஏற்படுத்தப்பட்ட விபத்துகள் மட்டும் 2005 விபத்துகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா 515 விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த பஸ்ஸுகளாலையும் அதே போல தனியார் பஸ்ஸுகளால் வந்துட்டு 1490 விபத்துகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த 1490 விபத்துக்கள்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா 148 பேர் என்ன செய்யறாங்க உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விபத்துகள் கடந்த 5 வருடத்துல மட்டும். குறிப்பாக அன்னளவாக ஒரு நாளைக்கு 2 பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த வாகன விபத்துக்களால தனியார் பஸ்ஸுகளால மட்டும் உயிரிழக்கிறாங்க. ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அந்த வாகனங்களால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 50 பேர் என்ன செய்யறாங்க உயிரிழந்திருக்கிறாங்க ஏற்படுத்தப்பட்ட 515 விபத்துக்கள்ல. சோ இப்படியாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த பஸ் பயணங்களால மட்டுமே வந்து 5 வருடங்கள்ல கடந்த 5 வருடங்கள்ல உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்கன்ற விஷயம் மிக பாரதூரமான விஷயமாக என்ன செய்ய பார்க்கப்படுது. சோ இந்த விடயங்களுக்கு எதிராக இப்படியான வீதி விபத்துக்கள் வந்து கடுமையான அளவு அதிகரிச்சிருக்கிற காரணமாகத்தான் அதிலும் இந்த பஸ்ஸுகளுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய தொடர்ச்சியான விதிமுறைகள் இப்படி ஏற்கனவே இந்த வீடியோ சொன்ன மாதிரியான பல்வேறு விஷயங்களும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த வாகனங்கள்ல பயணிக்கிறவங்க பொது போக்குவரத்து நாட்டுறவங்க தெரிவிச்சிருந்து அதே போல இந்த வீதி விபத்துக்களோட உயிரிழப்புகள் அதிகரிச்சிருந்த இந்த காரணங்களை காட்டி தான் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் கூடாக என்ன செய்யப்படும் இத வீதி விபத்துக்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய என்ன செய்யப்பட்டிருக்குன்னா போலீஸ் திணைக்களம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. ஆனாலும் இதுக்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பஸ் உரிமையாளர்கள் சங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைநிறுத்த போராட்டத்தை ஏற்படுத்த போறோம் என்று என்ன செய்யறாங்க சொல்லி இருந்தாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் மா அதிபரோட அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 3 மாத காலம் என்ன செய்யப்படுகிறது அவங்களுக்கு காலக்கெடுவாக வழங்கப்பட்டிருக்குது. இந்த விடயங்களை அவங்க சரி செய்யணும் என்ற அடிப்படையில காலக்கெடு வழங்கப்பட்டதன் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா இப்ப வேலைநிறுத்த போராட்டத்தை தாங்க
கைவிட போவதாக வந்து என்ன சொன்னா அறிவிச்சிருந்தாங்க நேற்றைய தினம். ஆனாலும் மிக முக்கியமான ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க சந்திச்சிருந்த ஒரு ஊடக சந்திப்பின் போது, இந்த பஸ் உரிமையாளர் சந்திக்கிற ஊடக சந்திப்பின் போது ஒரு ஊடகவியாளர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க இப்ப வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மாதிரியான தவறுகள் சொல்லப்படுகின்ற தவறுகள் எல்லாமே இந்த தனியார் பஸ்ஸை செலுத்துற டிரைவர்ஸால அல்லது கண்டக்டர் விடப்படுது தானே, அப்ப இது சம்பந்தமாக நீங்க இதுவரைக்கும் கவனிக்கல என்று கேட்கப்படுற இடத்துல அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க சொல்றோம் தான், ஆனா அவங்க சொல்ற நேரத்தில் நாங்க அறிவுறுத்துற நேரத்தில் அவங்க சரி சரி என்று தான் போறாங்க, ஆனா அதுக்கு பிறகு செய்யற இல்லையே, நாங்க என்ன செய்யற மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க என்ன சொல்றது ஊடக சந்திப்புல கேட்கறதையும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஸோ இப்படியாக தாங்க சொல்றதையும் கேட்கிறாங்க என்று சொல்லும் போது அரசும் போலீஸ் திணைக்களமும் வந்து இதுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கிறது, இந்த வீதி விபத்துக்களை வந்து குறைக்கிறதுக்காக அந்த விதிகளை ஃபாலோ பண்ணி நீங்க பஸ்ஸுகளை செலுத்துங்கன்னு சொல்லி அவங்கள போய் கண்காணிக்கிறது இந்த விஷயங்களை செய்யப்படுவதையும் என்ன செய்யறாங்கண்டா தடுக்கிறதாக அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்கக்கூடியவா என்ன இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் பொதுமக்களும் சிலர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயமாக இருந்து ஒரு நாளைக்கு பஸ்ஸுகளால மட்டும் 3 பேர் கிட்டத்தட்ட 3 பேர் அளவுக்கு இலங்கையில உயிரிழக்கிறாங்க. இந்த விஷயம் என்னது ஒரு சாதாரண விஷயமா நாங்க பார்க்க முடியாது, மிக சீரியஸான விஷயமா நாங்க பார்க்கணும். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்களும் பொதுமக்களும் வந்து இந்த விடயங்களை ஒரு நகைச்சுவைக்குள்ளாக்குறது, இதை வந்துட்டு தேவையில்லாத விடயமாக அரசு திட்டத்தை முன்னெடுக்கணும் என்று விமர்சிக்கிறதெல்லாம் சரியான ஒரு நிலைமையாக நாங்கள் இருக்காதுன்றது நாங்கள் என்ன செய்ய கட்டாயம் வழங்கணும். அரசால முன்னெடுக்கப்படுகின்ற அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது நல்ல விடயங்கள் மக்கள் நலனுக்காக அவங்க முன்னெடுக்கப்படுகின்ற போது அதுக்கு ஆதரவு வழங்க வேண்டியது இந்த நாட்டுடைய பொதுமக்களாகிற எல்லோருக்குமே என்ன செய்யணும், அது ஒரு முக்கியமான கடமை வேண்டது இருக்குது. ஏன்னு சொன்னா வெறுமனே சட்டங்களை அமுல்படுத்துறதன் ஊடாகவோ அல்லது அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதின் ஊடாகவோ மட்டும் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை குறைக்க முடியாது. மக்களும் இதுக்காக என்ன செய்யணும் சொன்னா ஆதரவு கொடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விடயங்களையும் ஒரு முன்னேற்றமான முடிவுகள் என்ன செய்யலாம் சொன்னா கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த விடயம் தான் நாங்கள் என்ன செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயமா இருக்குது. ஸோ இந்த விஷயம் தொடர்பாக இப்போ ஏற்படுத்தப்பட்டுகின்ற இந்த பஸ்ஸுகளால் வந்துட்டு இருக்கிற உயிராபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. கடந்த 5 வருடங்கள் கடுமையான அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இது தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கை என்னது பார்த்தீங்கன்னு சொன்னா சரியானதா அல்லது உண்மையிலேயே இந்த பஸ் சாரதிகளுக்கு அல்லது பஸ்ஸுகளுக்கு வந்துட்டு சரியான காலக்கெடு கொடுத்து அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கணுமா, அரசாங்கத்தின் நடவடிக்கை சரியானதா பிழையானதா, அல்லது இப்ப 3 மாத காலம் அரசாங்கம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கி இருக்கிறதுன்றது இந்த கால அவகாசத்தை அரசாங்கம் கட்டாயம் வழங்கி இருக்கணுமா, அல்லது இப்படி கால அவகாசம் இவ்வளவு கால அவகாசம் கொடுத்திருக்க தேவையில்லை, சட்டத்தை சரியான முறையில் அரசாங்கம் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் கூட நடைமுறைப்படுத்தி இருந்தாலே போதுமானது என்று சொல்லுகின்ற இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க. அதே போல இந்த பஸ்ஸுகளில் பயணிக்கிற இடத்துல நீங்க எதிர்கொண்டிருக்கிற அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் எதிர்கொண்டிருக்கிற பாரதூரமான சில சம்பவங்களை என்ன செய்யலாம் சொன்னா நீங்க என்ன செய்யலாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயமா இருக்கு. நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் தொடர்பாக வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.